الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وشفيعنا وذكرنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சாதாரணமார்களே மூலானமார்களே மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே குத்துபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் மேரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய உருஸ் வைபவத்தில் தொடராக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய அம்சங்களை நாம் படித்து வருகின்றோம். அந்த வகையில இறைநேசர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற அந்த அவுலியாக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சீக்கிரட்டுகள் ரகசியங்கள் என்ன என்பதை அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதற்கு அவுலியாக்களால இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அவங்களுக்கு எப்படி அந்தஸ்து வரையணும் என்று சொல்லி எங்களால யாருக்கும் முடிவுக்கு வாரத்துக்கு இயலாது. குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு மனிதனுக்கு அல்லாஹ் ஆறறிவை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு நுழையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவ்வாறு ஆறறிவு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கும் கூட குர்ஆனே அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லிட்டு வலாக்கின் லா தஷ்உரூன் இந்த விஷயத்தை உங்களால உணர்ந்து கொள்ள முடியாது. இன்னும் சில இடங்கள்ல வலாக்கின் லா தஃப்கஹூன் இந்த விஷயத்தை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக் கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. இன்னும் சில இடங்கள்ல வலாக்கின் லா தஅலமூன் இதை உங்களுக்கு அறிய மாட்டீர்கள், உங்களுக்கு விளங்காது என்று சொல்லி சில விஷயங்களை அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிட்டு மனிதர்களாக எங்களை பார்த்து சொல்றான் எந்த நுழைவு உங்களுக்கு இல்ல, நீங்க எவ்வளவுதான் மண்டையை போட்டு உடைச்சு கொண்டாலும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆக மாட்டாது. சில விஷயங்கள் சில சீக்கிரட்டுகள் ரகசியங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய சில அடியார்களுக்கும் அல்லாஹ் அதை ரகசியமாக வச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லும் பொழுது உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் உலகத்திற்கு அவுலியாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இதற்கு முன்னாலேயும் வந்தார்கள், இனிமேலையும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்திற்கு அவுலியாக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தினுடைய கடைசி எப்பன்னு சொன்னாக்கா உலகத்தில் ஆரிஃபு பில்லாஹ் அல்லாஹ்வை அறிந்த விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடிய விலாயத்தினுடைய அந்த மகாமியத்தை அந்தஸ்தை பெற்ற அவுலியாக்களில் ஒரே ஒருவர் இந்த பூமியில் இருந்தாலும் அதுவரைக்கும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். என்றைக்கு இந்த உலகத்தில அவுலியாக்கள்ல ஒருவர் கூட இல்லை என்ற நிலை இந்த பூமிக்கு உலகத்துக்கு ஏற்படுமோ அன்றுதான் இந்த உலகத்தினுடைய கடைசி நாளாக இருக்கும். அப்ப இறைநேசர்களில் ஒருவர் இருந்தாலும் அவருக்காக வேண்டி சூரியன் உதிக்கும், சந்திரன் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பலக்குகள் அந்த இறைநேசர்களை சபபாக காரணமாக வச்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மழைகள் பூமிக்கு இறங்கிக் கொண்டிருக்கும். உலகத்துக்கு வரக்கூடிய பலாய்கள் முசீபத்துக்கள் ஆபத்துக்கள் அந்த இறைநேசர்களுக்காக வேண்டி அந்த முசீபத்துக்கள் சோதனைகள்
அழிவுகள் இறக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் என்ற செய்திகளை எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் நாங்கள் யோசிக்கலாம், அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தில் 5 கடமை கலிமா சொல்லியிருக்கிறோம், 5 வக்து தொழுகிறோம், வருஷத்துக்கு ஒருக்க ஜகாத்துக்கு ஒருக்க வசதி படைத்தவங்க ஜகாத்து கொடுக்கிறோம், ரமலான் மாசம் வந்துட்டா நோம்பு பிடிக்கிறோம், பரலான ஹஜ்ஜ வாழ்க்கையில லைஃப்ல ஒரு தடவையாவது செஞ்சிருக்கிறோம், கடமை முடிஞ்சி. இந்த 5 கடமை மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனையோ விதமான கடமைகள் இருக்கு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸ்ல வருகின்றது 5 கடமை, இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது 6 கடமை என்று சொல்லி வருகின்றது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சலாம் சொன்னா சலாம் சொல்றது சுன்னத்து, சலாத்துக்கு பதில் சொல்றது ஃபர்து. அப்ப நாங்க நினைச்சுக்கொள்ளுங்க, இந்த 5 கடமை தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மட்டும் இல்ல. ஒரு முஸ்லிம் சலாம் சொல்லிட்டா அந்த சலாத்துக்கு பதில் சொல்றது சுன்னத்து அல்ல, ஃபர்து, கட்டாயம் சொல்லியே ஆகும். சலாத்தை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் யுத்கிலினில் ஜன்னah, என்னை சுவர்க்கத்திற்குள் நுழைக்கக்கூடிய ஒரு அழகான லேசான ஒரு அமலை சொல்லித்தாங்க என்று சொல்லி கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 விஷயத்தை சொன்னாங்க. இந்த 3ஐயும் உங்களோட வாழ்க்கையில மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறது கன்ஃபார்ம், சந்தேகமே இல்ல, நிச்சயமா நீங்க சொர்க்கவாதி. அதுல முதலாவது சொன்னாங்க அஃஷுஸ் ஸலாம் பைனக்கும், சலாம் சொல்ற பழக்கத்தை உங்களுக்கு மத்தியில அதிகப்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு சலாம் சொல்றீங்களோ அது உங்களை சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு அமல். இன்னைக்கு சலாமை பத்தி நாங்க சொல்றோம், யாரா இருக்கிறோம், சலாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மட்டும் சொன்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்குமோட வரஹ்மத்துல்லாஹி சேர்த்தாக்கா இன்னும் 10 நன்மை, 20 நன்மை, வபரகாத்துஹு சேர்த்தா இன்னும் 10 நன்மை, 30 நன்மை. இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த சலாமில் நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக சொன்னாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் முஸ்லிம் என்று விளங்கிட்டாக்க நீங்க சலாம் சொல்லுங்க. இரண்டாவதாக சொன்னாங்க அத்தகைமுத்தமாம், ஏற்ற அளவுக்கு சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுக்கிற அமல் இருக்கிறேன், இது உங்களை சொர்க்கத்தில் நுழைவி. முன்னைய காலங்கள்லாம் நாங்க பார்த்திருக்கோம், ரபியுல் அவ்வல் வந்துட்டாக்கா அந்த ரபியுல் அவ்வல்ல எங்கட ரிலேஷன்ஷிப்ல ஒரு நாளைக்கு எங்கட வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு சொன்னாக்கா அடுத்த நாள் எங்கட ரிலேஷன்ஷிப்ல உள்ளத்தர் வீட்டுல சாப்பாடு, பகலைக்கு ஒரு வீட்டுல சாப்பாடு, இன்னொரு வீட்டுல, இப்படி குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய நிலைமைகள் அந்த சாப்பாடின் மூலமாக உணவளிப்பதன் மூலமாக ஏற்படுகின்றன. பசித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது பெரிய வசதி வாய்ப்போடு இருப்பாங்க, கோடீஸ்வரர்கள். இப்ப இந்த இடத்துல சாப்பாடு வைக்கப்படுவது, இந்த வந்திக்க சாப்பாடு இல்லாம வந்தீங்க, அழைத்த கடமைக்கு வரணும் என்றதுக்காக வந்திருக்கிறார். இந்த மஜ்லிஸுடைய உரிமத்தை நாடி வந்திருக்கிறார். அப்ப மஜ்லிஸ் முடியும் பொழுது அது வந்து என்னது, டின்னர் டைம், இரவு சாப்பாட்டுடைய நேரம். எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல பசி வரும். அப்ப எல்லாருமே அந்த நேரத்துல பசியார்கள், அங்கே உணவு கொடுக்கப்படுகிறது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அத்இமுத் தஆம், சலாம் சொல்லுங்க. இரண்டாவது, இயன்ற அளவுக்கு சாப்பாடு கொடுங்க. ஏழை எளியவர்கள், மிஸ்கீன்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க அவங்களுக்கு கொடுங்க. குடும்ப உறவுகளை சேர்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க பசியாளிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க. இந்த சாப்பாடு கொடுக்கிற அமல் உங்களை சொர்க்கத்தில் நுழையும். மூன்றாவது சொன்னாங்க வஸல்லு வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் புறத்தை விட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எழுப்பி நின்று தஹஜ்ஜத் தொழுங்க. இந்த 3 அமலையும் மிஸ் பண்ணாம ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னா ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும் பிஸலாம், கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம், கஷ்டம் இல்லாம சலாமத்தாக லேசாக சிம்பிளாக நீங்க சொர்க்கம் நுழைவீங்க. அவர் சலாம் சொன்னாரு, சாப்பாடு கொடுத்தாரு, தஹஜ்ஜத் தொழுதாரு, மத்த அமல் செய்தது இல்லையான்னு கேட்பாங்க. அப்ப தொழ தேவையில்லையா, 5 தொழ தேவையில்லையா, ரமலான் நோம்பு, அதெல்லாம் ஃபர்ல். அதோட சேர்த்து இந்த 3 அமல்களை நீங்க ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணாம செஞ்சு வந்தாக்கா
சலாம் சொல்றது ஆள் பார்த்து சொல்றது இல்லை. நான் எனக்கிட்ட பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, ஏழை ஸ்டேட்டஸ் என்ன, நான் போய் ஒரு ஏழைக்கு ஒரு மிஸ்கினுக்கு நான் சலாம் சொல்றதா, நான் யாருக்கு சலாம் சொல்றவங்க ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதான் என்று அப்படி பார்க்கறது இல்லை. அப்படி பார்த்தால் அது பெருமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாளுக்கு மேலாக சொல்லப்பட்டது, பெருமையில அணுவளவு இருந்தாலும் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவனுக்கு நுகர முடியாது. அப்ப எந்த ஒரு கட்டத்தில் என்னிடத்துல பணம் இருக்கிறது என்பதற்காகவோ, என்னிடத்துல படிப்பு இருக்கின்றது என்பதற்காகவோ, என்னிடத்துல பதவி இருக்கின்றது என்பதற்காகவோ எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்கும் பெருமை அளிக்கிறதுக்கு இஸ்லாத்தில அறவே அனுமதி கிடையவே கிடையாது. அப்ப ஒரு மனிதன் உள்ளத்தில் பெருமையான மனுஷன் ஷைத்தான் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். அப்ப அந்த ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய அந்த பெருமை எங்களை சுவர்க்கத்திற்கு எங்களை நுழைவிப்பதற்கு தடையாயிருக்கக்கூடிய அந்த பெருமையை நீக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு அமரு சலாம் தான். அஸ்ஸலாமு பாதி அல் பாதி பிஸ்ஸலாம் வரையும் மினல் கிப்ர் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். சலாமுக்கு முந்திக் கொள்ளக்கூடியவங்க அவருடைய உள்ளத்தில் பெருமைக்கார். அவர் சலாம் சொன்னா பாப்பமே நாங்க பதில் சொல்லுவோமே என்று இல்லாம, சலாம் அவர் சொல்றதுக்கு முன்னால் நான் சலாத்துக்கு முந்திக் கொள்ளணும் என்று சொல்லி யாரெல்லாம் சலாமுக்கு முந்திக் கொள்றாங்களோ, காண்ற நேரம் எல்லாம் காண்றவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்றாங்களோ அவங்களோட உள்ளத்துல பெருமை இல்லாது, பெருமை இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா சொர்க்கம் போயிடும். அப்ப 3 விஷயங்கள், சலாம் சொல்றது, சாப்பாடு கொடுக்கிறது, தஹஜ்ஜத் சொல்றது, இந்த 3 அமல்களும் ஒரு மனிதன் மிஸ் பண்ணாம செஞ்சு வந்துட்டாக்கா அவர் சொர்க்கம் போறதை பத்தி அவர் கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக அவர் சொர்க்கம் செல்வார் என்ற கருத்தை இறைமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் சொல்ற பழக்கம் இருக்குது. ஒரு விதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு. உங்களுக்கு ஈமான் வராத வரைக்கும் உங்களால் சொர்க்கம் போறதுக்கு, ஈமான் வந்தாதான் உங்களுக்கு சொர்க்கம் போக முடியும். சொர்க்கம் போவீங்க எப்ப போவீங்க? ஈமான் இருக்கும். எல்லாரும் அமல் செய்யறோம், அமல் சொல்லி அமலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஈமானுடைய தரத்தில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம், ஈமானுக்கு எந்த அளவுக்கு தெரியும், ஈமான பற்றி என்ன நுழைய இருக்குது, அது தெரியாததன் காரணமாக தான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் மூலமாக ஈமான இல்லாமலாக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் பகிரப்படுகின்றது. அதை சில பேர் நம்புகிறது. குர்ஆன் ஆயத்தை சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றது ஒரு ஆயத்து, குர்ஆன்ல வந்து இது போல ஹதீஸ சொல்லி ஹதீஸ வச்சு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டாக்கா ஹதீஸ்ல வந்து இல்லைன்னு சொல்லி இதுதான் இஸ்லாம் என்று நினைச்சு நாம இன்றைக்கு எதிர்த்து நடக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். எனவே மிச்சம் கவனமா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் இல்லாத வரைக்கும், ஈமான் பரிபூர்ணத்துவம் அடையாத வரைக்கும் உங்களில் யாருக்கும் சொர்க்கம் முடியாது, சொர்க்கம் நுழைறதுக்கு ஏதாவது சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, வலா துமினு, எப்ப ஈமான் வரும்? நாம நினைச்சு முடிக்கும் 5 வக்து டைமுக்கு தொழுகிறோம், தஹஜ்ஜத் மிஸ் பண்ணாம தொழுகிறோம், மற்ற அமல்கள் எல்லாம் சரிவர பேரி தொழுகிறோம், மற்ற அமல்களை செஞ்சு வாரோம். எனவே எங்கள்கிட்ட ஈமானிங்கள் சரி நாங்களே டிசைன் பண்ணிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா துமினு ஹத்தா தஹாப்பு. உங்களிடத்தில் எப்ப ஈமான் வரும் தெரியுமா? உங்களில் ஒருவருக்கொருவர் மத்தியில இருக்கக்கூடிய கோப தாபங்கள், பகைமைகள் நீங்கி எல்லாரும் ஒத்துமையாக அன்போடு பண்போடு நடக்காத வரைக்கும் உங்களுடைய ஈமான் வாழத்துக்கு டைமுக்கு தொழுகிறாரு, டைமுக்கு நோம்பு பிடிக்கிறாரு, வரலாறு சொல்லத்தான அமல்களை எல்லாம் செய்யறாரு, எல்லா அமல்களையும் பெறுதலாயிருக்கிறாரு. ஆனா மெயின் ஸ்வீட் அங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கு, குடும்பம் ஒத்துமையாக இருக்கிறது. சமூகத்துக்கு மத்தியில எந்த ஒரு பிசினஸ் விஷயத்திலேயோ மற்ற விஷயத்திலேயோ கோப தாபங்களை மறந்து ஒத்தருக்கொத்தர் அன்போடு இரக்கத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதுதான் ஈமான் என்று சொன்னாங்க. அப்ப நீங்க எவ்வளவுதான் அமல் செஞ்சு உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்ல, சின்ன சின்ன சில்லறை விஷயத்துக்காக வேண்டி, உள்ள சண்டைக்காக வேண்டி, ஏதேதோ பிரச்சனைக்காக இன்னைக்கு பார்க்க குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை, சமூகத்துக்கு மத்தியில பிரச்சனை. பள்ளிக்கு வந்து எல்லாரும் ஒன்று கருப்பன் வெள்ளையன் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு இல்லாம எல்லோரும் தோளோட தோல் நின்று ஒத்துமையை வெளிப்படுத்தும் அந்த இடத்துல கூட தனக்கு பிடிக்காதான் நின்றுட்டாருன்னு சொன்னா சபலம் அங்கீகரிக்கிறதுல வேற நடந்துட்டு போறோம். பிரச்சனை பார்க்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துமினு ஹத்தா தஹாபு. இந்த கோப தாபங்கள், பகைமைகள், குரோதங்கள் எப்ப உள்ளத்தை விட்டு நீங்கி
நீங்க எல்லாரும் ஒத்துமையாக ஒருத்தர் அன்பு வச்சு நடக்கிற விதத்துல என்னைக்கு நீங்க வாழ்வீங்களோ அன்றைக்கு தான் உங்களிடத்தில் ஈமான் ஏற்பட முடியும். சபையை கண்டிக்கக்கூடிய ரிஃபாயா தரீகாவின் ஆயுட்கால ஆத்மீக குருநாதர் தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் ஆஷிக் அப்துல் ஹஃபீதுல்லா அவர்கள் சமூகம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிர்வாக சபை சார்பாக அவர்களை வருடத்து கண்ணியமாக அன்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குரோதங்கள் பகைமைகள் என்னைக்கு நீக்கப்படுமோ அன்னைக்கு தான் உங்கள்கிட்ட ஈமான் வரணும். அப்ப ஈமான் சொர்க்கம் போறதுக்கு ஈமான் கண்டிஷன். ஈமானுக்கு கண்டிஷன் கோபதாபங்கள் அனைத்து மறந்து எல்லாரும் ஒத்தரோட அன்போட பண்போட பரஸ்பரத்தோட நேசத்தோட பழக வேண்டும், குரோதங்களை நீக்க வேண்டும். அது ஏற்படாத வரைக்கும் நாங்க எவ்வளவு தான் தொழுதாலும் என்ன அமல் செஞ்சாலும் ஈமான் வாரத்துக்கு ஏறாமல் சொல்லிட்டு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபத்தும், உங்களுக்கு நல்ல ஒரு மருந்த நல்ல ஒரு அமலை நான் சொல்லி தரட்டுமா, அதை நீங்க செஞ்சு வந்துட்டீங்க என்று சொன்னாக்கா உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கோபதாபங்கள் உங்களை அறியாமலேயே நீங்கி ஒருத்தர ரெஸ்பெக்ட் பண்ணி அன்பு வச்சு மரியாதையோடு ஒத்துமையோடு வாழக்கூடிய நல்ல ஒரு சிம்பிளான ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு நம்ம கலாயா சொல்லலாம் கட்டாயம் சொல்லித்தான் கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, அஃப்சுஸ் ஸலாம பைனக்கும், சலாம் சொல்ற பழக்கத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு மத்தியில அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பகைமைகள் நீங்கும், வெறுப்புகள் நீங்கும், ஒத்தர அன்பு வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. சலாம் சொல்ல 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 யாருக்கு நாம சலாம் சொல்றோமோ அவருடைய உள்ளத்தில் எங்களை பற்றி ஒரு அன்பு இயற்கையாகவே ஏற்படும். இது சலாமுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இதனால தான் இஸ்லாம் ஷரியத் நமக்கு சொல்லி தந்திருக்குது, மகரம் இல்லாத ஆம்பளை பொண்ணை சலாம் சொல்லி கொள்ளக்கூடாது. மகரமானவங்க சலாம் சொல்லணும், மாப்பிள்ளை பொஞ்சாதிக்கு சலாம் சொல்லணும், பொஞ்சாதி மாப்பிள்ளைக்கு சலாம் சொல்லணும், புள்ளை உமா வாப்பாவுக்கு சொல்லணும், வாப்பா உமா புள்ளைக்கு சலாம் சொல்லணும், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சலாம் சொல்லிக் கொள்ளணும். மகரம் இல்லாத ஆம்பளை பொங்கலே அந்த சலாம் சொன்னா சலாத்துக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன, சலாம் சொல்ல 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 ஒரு விதமான ஒரு அன்பு, ஒரு லவ், ஒரு இன்பம், ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு ஏற்படும். அதனாலதான் மகரம் இல்லாத அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லவானம் என்று சொல்லி மார்க்கம் எங்களுக்கு தடை செய்யும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய கடமை. ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்லிட்டா சலாம் சொல்றது சுன்னத்தி, அந்த சலாமுக்கு பதில் சொல்றது பாருங்க. ஒருத்தர் தும்பிட்டான், தும்பினாத்தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, தும்பினவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது சுன்னத். யாருக்கு அந்த சத்தம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற சத்தம் கேட்டுட்டோ கேட்டவங்க அதற்கு யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றது ஃபர்தே, கட்டாய கடமை. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும். இதே மாதிரி ஒருத்தர் எங்களை ஒரு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுட்டார், எங்களோட பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு, பிள்ளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த தேர்வுக்குரியவங்க இந்த ஃபங்க்ஷனுக்குரியவங்க அவங்களுக்கு உகப்பான மக்களுக்கு இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணினாக்கா அதான் அவர் குற்றத்துக்காக நான் போகணுமா, எனக்கு 1000 வேலை கேட்கறதுக்கு போகாம இருந்தால் அது குற்றம். எங்களை யாராவது ஒரு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு அழைச்சி அந்த இடத்துல ஹராம்கள் எதுவும் நடக்குது இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போறது கட்டாயம் ஃபர்து. ஒரு கல்யாணத்துக்கோ வலிமாவுக்கோ இது போன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கோ வீட்டில் ஒரு தத்தம் சாப்பாடோ ஏதாவது ஒரு குடும்ப சாப்பாடோ என்று சொல்லி வச்சு எங்களை இன்வைட் பண்ணினாக்கா அந்த இன்வைட் பண்றவர் அவருக்கு இன்வைட் பண்றது சுன்னத்து. யார் அழைக்கப்பட்டாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு போறது ஃபர்து. ஆக ஏதாவது ஒரு கட்டம் போக இயலாத கட்டம் வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டு மன்னிச்சுங்க, இப்படி ஒரு எனக்கு ரீசன் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஏதாவது சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும் என்பதை இஸ்லாம் எல்லா விதத்திலையும் நமக்கு ஒழுக்க விலகி நல்ல பண்பாடுகளை சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் மௌத்தாகிட்டாரு, ஒரு மனுஷன் நோயாளி ஆகிட்டாரு, அவர் நோய்வாய்ப்பட்டுட்டாக்கா நோய் விசாரிக்க போறது ஃபர்து. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை. குடும்பத்திலேயோ இதற்கு தெரிஞ்சவங்களோ ஒருத்தருக்கு சோமின்னு கேள்விப்பட்டுட்டாங்க,
போறது பர்லி. அப்ப நாங்க அந்த பர்லி அதை நிறைவேற்றினா பெரிய நன்மை கிடைக்கும். ஆனா நாங்க எப்படி போறது? அது சோதனையா எவ்வளவு நாளா சொல்லிட்டாங்க, கேள்விப்பட்டு போக கிடைக்கல. போட்டி சரியில்லையே, போட்டி சரியில்லையே, என்ன நினைப்பாங்களோ தெரியும். அப்படிதான் நினைக்கிறேன். அது போனா இவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும், ஒரு பர்லை நிறைவேற்றிய பாக்கியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அந்த ஒரு ஃபீலிங் ஏற்படுறது எங்கள் அதிகமானவர்களுக்கு மிகவும் குறையும். அதே மாதிரி ஒருத்தர் மூத்தாவிட்டால் அவர்கள் ஜனாதாவில் பங்கு பெற்றது, அவர்களுடைய ஜனாதா விஷயங்களை கடந்து கொண்டது எல்லாம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், கடமைகள் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். இதே மாதிரி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய எவ்வளவோ கடமைகள் இருக்குது. இதே மாதிரி தொழுகை மட்டும் அல்ல எங்களுக்கு கடமை, நோம்பு ஜகாத் ஹஜ் மட்டும் இல்ல கடமை, எவ்வளவோ கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமைகளில் ஒன்றுதான் இறைநேசர்களாகிய அவுலியாக்கள், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டவர். குர்ஆன் எத்தனையோ வரலாறுகள் அல்லாஹ் அவுலியாக்களை பற்றி சொல்லிக் கொண்டு போறான். அன்றைக்கு கூட சொல்லி காட்டும் சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயம் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க நபியோ ரசூலோ அல்ல, அவங்க ஒரு அவுலியா பெண்மணி. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர்களுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு சொன்னா அவுலியாக்கள் அவர்களுடைய பவர், அவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு சொன்னா, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தங்கத் தண்ணி அந்த வரலாறு தெரியும். அவங்க சஃபா மர்வா மலைக்கு மத்தியில சபை செஞ்சாங்க. சஃபால இருந்து மர்வாக்கு போனாங்க, மர்வால இருந்து சஃபாக்கு வந்தாங்க. இப்படி 7 தடவை போனாங்க. அந்த கியாமத் நாள் வரைக்கும் அந்த தியாகத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வேண்டி போற ஒவ்வொருத்தரும் அந்த சஃபா மர்வால போயிட்டு ஆகணும் என்ற ஒரு பரலை கட்டாயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வா இந்த 2 மலைகளும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்லி வச்சிருக்கிறார். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் தஆலா وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை கண்ணியப்படுத்துவது, ரெஸ்பெக்ட் படுத்துவது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை. ஒரு முஃமினிடத்தில், ஒரு முஸ்லிமிடத்தில் தக்வா இருப்பதற்குண்டான அடையாளம், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுவான். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று சொல்லி எதுவெல்லாம் இருக்குதோ, காபத்துல்லா இருக்குது, அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன் இருக்குது. அதே போன்று சஃபா மர்வா மலையை பற்றி அல்லாஹ் சொல்றார். உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்கின்றன, உலகத்தில் எத்தனையோ மலைகள். அத்தனை மலைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வேறு மலைகளை எல்லாம் விசேஷமாக சொல்ல இல்லை. ஆனால் சஃபா மர்வான்னு சொல்லக்கூடிய அந்த மலையை அல்லாஹ் விசேஷமாக சொல்லி காட்டுறார். சஃபா மர்வா அந்த மலையை அல்லாஹ் விசேஷமாக சொல்லி காட்டுறார். ஏன்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இறைநேச பெண்மணிகளில் ஒருவர், அவங்களுடைய கால் பாதம் பட்டதனால அந்த சஃபா மர்வான்னு சொல்லக்கூடிய 2 மலைகள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாக ஆக்கப்பட்டது. அடையாள சின்னம் என்று எதுவெல்லாம் வருமோ அதை ரெஸ்பெக்ட் பண்றது கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமுடைய ஒரு கட்டாய கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக, ஆழமாக, தெளிவாக படித்து தந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ மலைகள், சிலங்கால எத்தனையோ மவுண்டன்கள் மலைகள் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், உலகத்தில் சவுதியில கூட எத்தனையோ மலைகள். ஆனால் குர்ஆன்ல சொல்லப்பட்ட மலைகள் சில மலைகள் தான். அதாவது அபூ குபைஸ் மலை சொல்லப்பட்டிருக்குது, சில துர்சினா மலை சொல்லப்பட்டிருக்குது, உஹது மலை சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி சஃபா மர்வான்னு சொல்லக்கூடிய பெரிய மவுண்டன், பெரிய மலைகள் அல்ல, சின்ன மலை குன்றுகள். பார்க்கலும் அந்த மலையில அடையாளமே இல்லாத அளவுக்கு அப்படியே அந்த மர்வா பக்கம் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டது. சஃபா பக்கம் கொஞ்சம் மலை இருக்குது. அந்த மலை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று சொல்லி வாழத்துக்கு காரணம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கால்பாதம் அதுல பட்டுட்டு, தன்னுடைய இறைநேச பெண்மணியுடைய கால்பாதம் பட்டதனால அந்த மலைக்கு அல்லாஹ் தனிப்பெரும் மகத்துவத்தை கியாமத் நாள் வரைக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தஃசீருடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்று எதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ந்து விடப்பட்ட ஆடு மாடு ஒட்டகைகள், கால்நடைகள், நாம் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு ஒட்டகைகள்
அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொல்லி அறுப்பதற்கு உறுதியா பிராணிகள் இருக்குது. அதே போல அல்லாஹ்வுக்கு சொல்லி நேர்ச்சை செய்து விடப்பட்ட அந்த பிராணிகள் எல்லாம் இதுவும் ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்பதை அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆடு மாடு ஒட்டகைகளே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக இருக்குமாக இருந்தால் நபிமார்கள், சஹாபாக்கள், சாலிஹீன்களான இறைநேசர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம், இந்த குடும்பத்தை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே எல்லாம் தெளிவாகவே சொல்லி வச்சிருக்கிறார். இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். கியாமத் நாள் வரைக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப ஜெனரேஷன் சாதாரணமார்கள், தங்கன்மார்கள் உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். சிலர் சொல்வது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெனரேஷன் முடிஞ்சிட்டு. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லல. இன்னஷானி அத்தஹுல் அபுதர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் காபிர்களுக்கு மறுப்பளித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூன்று அந்த பிள்ளைகளும் சின்ன வயசுலேயே இறையடி சேர்ந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அபுதர் என்று சொன்னாங்க. இவங்களோட ஜெனரேஷன் இவங்களோட முடிஞ்சு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் இருக்குது, ஆம்பளை பிள்ளை மூணு பேரையடி சேர்ந்தது சொன்ன நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னஷானி அத்தஹுல் அபுதர், உங்களை பார்த்து யார் அபுதர், உங்களோட ஜெனரேஷன் பார்த்திகள் நஸ்ல் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்றாங்களோ அவங்களோட ஜெனரேஷன் தான் அவங்களோட முடிஞ்சு. உங்களோட ஜெனரேஷனை எப்படி கியாமத் நாள் வரைக்கும் இந்த பூமியில பாதுகாக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த ஆயத்தில் அல்லாஹ் மக்களுக்கு அந்த காபிர்களுக்கு மறுப்பாக அந்த ஆயத்தை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்ப ஜெனரேஷனில் வந்தவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து 22வது தலைமுறையாக இந்த வையகத்தில் வந்துவித்தவர்கள் தான் இச்சபையின் கதாநாயகராக இருக்கக்கூடிய குதுபுல் மஜீத் ஷாவுல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் கௌதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜெனரேஷன். அந்த கௌதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜெனரேஷன்ல இருந்து 11வது தலைமுறையில வந்தவங்க மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத். எதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் இறை நேசர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ந்து விடப்பட்ட ஆடுகார ஒட்டகைகள் என்று சொல்லக்கூடிய கால் நடைகளை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக இருக்குமாக இருந்தால் உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு இறைநேசர்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கைகளை வாழ்நாளை அர்ப்பணித்து தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ்வுடைய சிக்கரிலேயே கழித்து வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையோடு இருந்து எல்லா துன்பங்களுக்கும் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதற்காக உரம் கொடுத்து தனக்கு வரக்கூடிய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொடர்ந்து எந்த நேரம் அல்லாஹ் 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 ரசூல் என்று சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஃபனாவாகி அந்த இறைநேசர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தவர். அவர்களை ரெஸ்பெக்ட் பண்றது முஸ்லிம்களுடைய கட்டாய கடமைகளில் ஒன்று. 5 வக்து தொழுதுட்டாக்கா, நோன்பு பிடிச்சிட்டாக்கா, இஸ்லாத்துடைய 5 கடமைகளை மட்டும் முடிச்சிட்டாக்கா பலன்கள் முடியாது. நான் சொன்ன மாதிரி இஸ்லாத்தின் ஹுக்கூக்குல் இபாதத் சொல்லி அடியார்கள் இன்னொரு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இதுவும் பரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி இறைநேசர்கள் அல்லாஹ் உலகத்தில் யாரையெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி கண்ணியப்படுத்தி இருக்கின்றாலும் அவர்களை ரெஸ்பெக்ட் பண்றது, கண்ணியப்படுத்துறது, அன்பு வைக்கிறது கலிமா சொன்ன ஒவ்வொருவருடைய கட்டாய கடமை என்பதை இஸ்லாம் வலியுறுத்திக் கொண்டு இருக்கிறது. இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு தெரியும். அவன் அல்லாஹ்வினால் சபிக்கப்படுவதற்கு முன்னால் 1000 வருஷங்கள் மலக்குகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த மிகவும் பெரிய அறிவாற்றல் மிக்கவனாக திகழ்ந்தவன் இப்லீஸ். அதே மாதிரி இபாதத்தில் எந்த அளவுக்கு அவன் திளைத்தான், இபாதத்தில் எந்த அளவுக்கு அவன் மூழ்கி இருந்தான் என்று சொன்னால் அவன் சுஜூது செய்யாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இபாதத்தில் அவனை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. அந்த அளவுக்கு இபாதத் அறிவாற்றல் மலக்குகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அவன் உஸ்தாதாக மலக்குகளுக்கு உஸ்தாதாக இருப்பான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறது. அப்படிப்பட்ட இப்லீஸ் அவ்வளவு காலம் இபாதத்தோடு இருந்தவன், இல்மோடு இருந்தவன். அப்படிப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே இருந்து லஈனாக சபிக்கப்பட்டு ரஹீமாக அவன் தூக்கி எறியப்பட்டான். ஏன் காரணம்? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னாரா, அல்லது அல்லாஹ்வை நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னாரா, இல்லை அல்லாஹ் யாரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்று சொன்னாலும்
அல்லாஹ் ரெஸ்பெக்ட் பண்ண சொன்னதை என்னால் கண்ணியப்படுத்த முடியாது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக்கப்பட்டு அவன் வானத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டான் என்ற வரலாறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு இஸ்லாம் தரக்கூடிய பாடம் என்ன? நாம் செய்கின்ற இபாதத்துக்கள், நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் யாரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்று சொன்னாலும் ரெஸ்பெக்ட் பண்ண சொன்னவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணாவிட்டால், கண்ணியப்படுத்தாவிட்டால் எங்களுடைய இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது தடையாக இருக்கும். சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்களை உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன் வ சுஹுதுர் ரப்பி ஃபீ சுஹுதில் வாலிதைன் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய திருப்திய, அல்லாஹ்விடத்திலே நல்ல இடத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அவர் இபாதத்திலேயே மூழ்கி இருக்கிறார். வணக்க வழிபாடுகள்ல ஃபர்ல் சுன்னத்திலே நாம் பெறுதலாக இருக்கிறார். இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடிய மனிதன் தொழுக வேண்டுமா, நோன்பு வேண்டுமா, சதக்காக்க வேண்டுமா, எல்லா விஷயத்திலையும் மிகவும் இந்தியவராக இருக்கின்றார், அதுல மூழ்கி இருக்கின்றார். ஆனால் உம்மா பாப்பாவை தன்ன பேரண்ட்ஸ அவர் ரெஸ்பெக்ட் பண்ண இல்ல. உம்மா பாப்பாட உள்ளத்தை அவர் கஷ்டப்படுத்துறாரு, உம்மா பாப்பாட உள்ளத்தை நோகடிக்கிறார் என்று சொன்னாக்கா அவர் கஷ்டப்பட்டு தொழுகைகள் அது தஹஜ்ஜத்தாக இருந்தாலும் ஏனைய ஃபர்லான சுன்னத்தான அமல்களாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தர்மங்களாக இருந்தாலும் பிடிக்கக்கூடிய நோன்புகளாக இருந்தாலும் செய்யக்கூடிய ஹஜ் உம்ராக்களாக இருந்தாலும் எல்லா அமல்களையும் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஏன்? தன்னை பெற்றெடுத்த தாயை தந்தையை கண்ணியப்படுத்தினான், அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய உள்ளத்தை வென்று அவர்களுடைய திருப்தியை சந்தோஷத்தை பெற்றவன் தான் அல்லாஹ்விடத்தில் சந்தோஷத்துக்குரியவனாக, அல்லாஹ்வுடைய திருப்திக்கும் ரிலாவுக்கும் சொந்தக்காரனாக இருக்க முடியும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்து பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்தி அவங்களை கணக்கெடுக்காம, அவங்களை மதிக்காம, அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம வாழ்ந்தால் அவன் செய்யற எல்லா அமல்கள் வேஸ்ட் ஆனது என்பதை வற்புறுத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்ன ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த மனைவி கணவனுடைய உள்ளத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தாம அவ விடிய விடிய அமல் செஞ்சாலும் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ரிஜெக்ட் பண்ணப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இதுவெல்லாம் எதை உணர்த்துகின்றது? யார உலகத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொல்லிட்டானோ, யாரை சந்தோஷப்படுத்தணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்று சொல்லிட்டானோ அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம, அவங்களை கண்ணியப்படுத்தாம நாங்க செய்கிற அமல்கள் எல்லாம் வேஸ்ட் ஆனது, அர்த்தமற்றது என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு இஸ்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி என்ன செஞ்சான்? அவர்களுக்கு சிரம் சாத்தி அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும்படி சொன்னான். அந்த வார்த்தை அல்லாஹ் அப்படி சொன்னான், அவங்களுக்கு சுஜூது செய்யும்படி சொன்னான். சுஜூது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் உலகத்திலே இல்லை. உலகத்திலே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்வை தான் நாங்கள் வணங்குகின்றோம். இறை நேசர்களை யாருமே வணங்கல. சில பேர் எங்களுக்கு டைட்டில் தருவாங்க, நம்ம கபரு வணங்க, கபரை போயிட்டு அவுலியாக்களுடைய தியானங்களை முத்தமிட்டுட்டாக்கா அவங்களுக்கு போயிட்டு தியானத்தை செய்து சலாம் சொல்லி அவங்களிடத்துல போயிட்டு அவங்களுடைய பொருட்டை வச்சு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுட்டாக்கா அவங்களுக்கு சமூகம் கொடுக்கிற டைட்டில் என்ன? இவன் கபரு வணங்கி. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் யாரும் இதுவரை காலத்துக்கும் யாரும் கபரை வணங்கவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, இந்த உம்மத்தி லா யுஷ்ரிகூன பில்லாஹ், ஏக உம்மத்தி நிச்சயமாக சத்தியமாக ஷிர்க் வைக்கவே மாட்டாங்க. ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமான உம்மத்தி என்ற உம்மத்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை பயப்பட இல்லைன்னு சொன்னாக்கா நாங்க அதுல தர்மான தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தால் அது இந்த உம்மத்தை ஆட்டி படைக்கும். அவங்க பயப்பட இல்லை, இந்த உம்மத்தை இதை விட்டு பாதுகாக்கப்பட்டது. நிச்சயமாக சத்தியமாக இந்த உம்மத்திலா யுஷ்ரிகூன பில்லாஹ், ஒரு ஷிர்க் வைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சத்தியம் விட்டு நிச்சயப்படுத்தி சொன்னதுக்கு பின்னால நாங்க தடமாறி கொண்டு அவ எடுத்ததுக்கெல்லாம் ஷிர்க் இருக்குன்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தால் அதுக்குரிய குற்றத்தை சொல்லுகின்றவர்கள் அவர்கள் பார்த்துக் கொள்ளணும். ஆனா ஒரு விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை விட்டு பயந்தாங்க. இன்ன அஸ்வபமா அகாஃபு அலா உம்மத்தி ஷிர்கல் அஸ்கர்,
என்ற உம்மத்துக்கிட்ட நான் மிச்சம் பயப்படுற விஷயம் என்ன தெரியுமா? சின்ன ஷிர்கை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப சில சஹாபாக்கள் திருப்பி கேட்டாங்க, அது யா ரசூலல்லாஹ் வ ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க் அது என்ன யாரு சொல்லலாம்னு கேட்டாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ரியா, அதுதான் முகஸ்துதி. உனக்கருக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸாக செய்ய வேண்டிய அமலை அந்த அமலில் மற்றவர்களை இணையாக்குவது. அதாவது மற்றவர்களுக்காக செய்து, நான் நல்லா தொழுதுட்டாக்க என்னைய தொழுகையாக என்று சொல்லுவாங்க, நிறைய தர்மம் கொடுத்துட்டாக்கா கொடை வல்லன் என்று சொல்லுவாங்க என்றதுக்காக வேண்டி அடுத்தவர்கள் புகழோடும் என்றதுக்காக வேண்டி ஒரு அமலை செய்தால் அதுதான் ஷிர்க் என்று சொன்னாங்க. இதை நான் என் உபத்திரத்தில் நான் பயப்படுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு தனிநபரிடத்திலையும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சிட்டாலும் நான் அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன். ஏன்? ஏற்கனவே சொல்லப்பட்டது தஹஜ்ஜத்தை பத்தி. அந்த தஹஜ்ஜத் தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க, சல்லு வன்னாஸ் நியாம், மக்கள் எல்லாம் புறத்தை விட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ரகசியமாக சீக்கிரட்டாக எழுதி தொழுகும். சில பேரை அதை எல்லாத்தையும் பப்ளிக் பண்ணுது. நான் தான் தஹஜ்ஜத் மிஸ் பண்றது இல்லை. குர்ஆன் கூட நான் அது தஹஜ்ஜத் என்பது அமல் என்பது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்டது. அதை போயிட்டு அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கஷ்டப்பட்டு செஞ்ச அமலுடைய நன்மை ஏன் இல்லாமல் ஆக்கிவிடுது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷிர்குல் அஸ்கர். அடுத்தவங்கள்ட்ட சொல்லி காட்டு தான் செஞ்ச அமல அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி அடுத்தவர்களிடத்துல சர்டிபிகேட் புகழ் எடுக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல், இதைத்தான் நான் மிக மிக பயப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஷைத்தான் என்ன செய்தான்? அவனுக்கு ஸல்லல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணும்படி சிரம் தாழ்த்தி அவங்களை கண்ணியப்படுத்தும்படி அல்லாஹ் ஆர்டர் கொடுத்தான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், எல்லா மலக்குகளும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு சரண்டர் ஆகி கட்டுப்பட்டு அவங்க எல்லாம் சுஜூது செஞ்சாங்க. சுஜூதுன்னு சொன்னாக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குகள் வணங்க இல்ல, அதனால வணங்க எடுத்துக்கொள்ளணும், வணங்க இல்ல. ஆனால் அல்லாஹ் அந்த யூஸ் பண்ணிக்கக்கூடிய வேர்ட் என்ன? ஃபஸஜதல் மலாயிகத்து, மலக்குகள் சுஜூது செஞ்சாங்க. இல்லா இப்லீஸை தவிர அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். ஆனா ஷைத்தான் இப்லீஸ் என்ன செஞ்சான்? அவன் சுஜூது செய்யாம விலகி பெருமை அடித்தான். அந்த மனிதனை விட நான் பெரியவன், நெருப்பினால் படைக்கப்பட்டவன், மனுஷன் மண்ணினால் படைக்கப்பட்டவன் என்று அல்லாஹ்விடத்திலேயே பெருமை பேசினான். வணங்கினான், உன்னை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொன்னான். அல்லாஹ் அந்த நேரத்தில் ரெஸ்பெக்ட் பண்ணினால் உன்னை மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் என்று சொன்னான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும்? இதாப்பா உண்மையான தௌஹீத்வாதி, என்னைய மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்றாய், என்னைய தான் கண்ணியப்படுத்துன்னு சொல்றாரு சொல்லி அல்லாஹ் அவனுக்கு முதுகலை தட்டி கொடுத்து அவனுடைய கண்ணியத்தை அவனுடைய ஸ்டேட்டை ஒன்று வசதிக்கணும். சரி கேட்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? நான் யாரை கண்ணியப்படுத்த சொன்னேனோ அவங்களை உனக்கு கண்ணியப்படுத்த முடியாதா என்று சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூக்கி அவனை வானத்திலிருந்து வீசினான். லஈனாக, மல்ஊனாக, ரஜீமாக ஆக்கப்பட்டது. அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னவர்களை கண்ணியப்படுத்த இயலாது என்று சொன்ன ஒரே ரீசனுக்காக வேண்டிதான் இப்லீஸ் சபிக்கப்பட்டான். இதே மாதிரி தான் உலகத்தில் நாங்க டைமுக்கு தொழுவோம், அமல் செய்வோம், நோக்கு பிடிக்கும், அந்த அமலாம் செய்வோம். ஆனா அந்த நபிமார்களை கொண்டாடுறது, அவுலியாக்களை கொண்டாடுறது, அவுலியாக்களுடைய தியானத்துக்கு போறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் தமிழ் வணக்கம் என்று சொல்லி சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அதை பற்றி சொல்லி முடிக்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒத்தந்த இல்லாத ஒரு விஷயத்தை அவன் செஞ்சதாக சொன்னால் அதற்கு என்ன தண்டனை என்று சொன்னாக்கா, அந்த வார்த்தை உதாரணத்தை பார்த்து இவன் கபரு வணங்கி என்று சொல்றான். யாராவது உலகத்தில் இதுவரைக்கும் நாங்களும் அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கபரை வணங்கினதாக கேள்விப்பட்டிருக்கோமா? டைட்டில் போட்டிக் கொண்டிருக்காங்க மற்றவங்க. ஆனால் யாரும் கபரை வணங்கல, கபரை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அவங்களை கண்ணியப்படுத்தணும் என்ற அடிப்படையில் அவங்களை போயிட்டு கண்ணியப்படுத்துறாங்க. ஷிர்கான அமல்கள் அங்கு நடக்குமாக இருந்தால் அந்த ஷிர்க் எதென்று சொல்லி தெளிவாக சொல்லி அந்த ஷிர்க்கை தடுக்கணுமே தவிர சுன்னத்தான ஒரு அமலை இல்லாமல் ஆக்குவதற்கோ அல்லது அவர்கள் செய்கிற சுன்னத்தான அமலுக்கு ஷிர்க் என்றும் கபர் வணக்கம் என்று சொல்லியும் டைட்டில் போடுறதோ அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்ப இல்லாத ஒரு புத்தகத்தை அவனுக்கு சொன்னாக்கா அந்த வார்த்தை என்ன செய்யுமா? யாரு சொன்னானோ சொன்னவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை போயிட்டு யாரை பார்த்து சொன்னாலும் அவங்களிடத்துல போயிட்டு சேர்ச் பண்ணுவான் அந்த வார்த்தை. இவன் உண்மையிலேயே இதற்குரியவன் தானா என்று சொன்னால் உண்மையிலே அவர் அதற்குரியவன் தான் என்று சொன்னாக்கா அந்த வார்த்தை அவனோட நின்றுச்சு. அவன் அப்படிப்பட்டவன் இல்ல என்று சொன்னாக்கா அந்த வார்த்தை அவனிடத்தில் இருக்க முடியாது, ரிட்டர்ன் வந்துடும். வந்தாக்கா இப்ப வெளியில வந்த வார்த்தை யார்கிட்டயாவது எங்கேயாவது போகணும். எங்க போகும்? சொன்னவனிடத்திலேயே அது ரிப்பீட் வந்து
சொன்னவன் இல்லாத ஒருவனுக்கு ஒன்றை கற்பித்ததற்காக வீண்பலி சுமத்தினதற்காக இவன் கபர் வணங்கியாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவான் என்ற செய்திகளை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. சூஃபியாக்கள் அந்த ஹதீஸுக்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி கேட்பாங்க. ஓமானத்தை எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னாக்கா, கோல் இருக்கிறது, கோலை தூக்கி வீசினோம் என்று சொன்னா ஒரு கிரவுண்டையோ நிலத்தையோ வீசினாக்கா அது உருண்டு போக வேண்டிய இடம் வரைக்கும் போயிட்டு அது அப்படியே அந்த இடத்துல நிற்கும். அதே போல சுவத்தில நம்ம ஒரு ஓட்டை நாங்க என்ன செய்ய வீசினோம் என்று சொன்னா செய்யும், அது ரிட்டர்ன் எங்களோட கைக்கே வரும். ஏன்? அந்த சுவருக்கு அந்த ஓலுக்கு அந்த கோலை பிடித்துக் கொள்ளக்கூடிய தன்மை. எனவே வீசினால கைக்கே வரும், அது ரிட்டர்ன் வரும். இதே மாதிரி தான் இல்லாத ஒரு குற்றத்தை வீண்பலியாக மக்களுக்கு சுமத்தினால் அது ரிட்டர்ன் அவர்களுக்கே வரும் என்ற செய்தியையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்களான சூஃபியாக்கள் எக்ஸாம்பிளாக ஓமானமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். எனவே மீரான் சாஹிபின் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரவுல் அதீம் அந்த வகையில இந்த உம்மத்துக்காக வேண்டி பல்வேறுபட்ட தியாகங்களை செய்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல்ல பல லட்ச காவிர்களை முஸ்லிம்களாக மாற்றினார்கள். செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் மஸ்ஜிதுகளை தைக்காக்களை உருவாக்கி மக்கள் வணங்கி வழிபடுவதற்கு, மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் அடைவதற்கு, மக்கள் ஏகத்துவத்தின் பக்கம் நெருங்கி வருவதற்கு, அல்லாஹ்வோடு நெருக்கம் பெற்று அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மகான். எனவேதான் இன்றைக்கு அவங்க மறங்கி 469 வருஷங்கள் ஆகியும் கூட இன்றைக்கும் உலகத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்காக வேண்டி தம்மை அர்ப்பணித்த ஒரே காரணத்துக்காக வேண்டி அப்படிப்பட்ட நன்மக்களை ஞாபகப்படுத்துவதை அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். எனவே அன்னவர்களுடைய ஃபைல் பறக்கத்துகளை கராமாத்துகளை எண்ணற்று கண்டு கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கு தருள் புரிவாராக. இறைநேசர்களான நல்லவர்களுடைய சுஹபத்தை மஹப்பத்தை அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கி தந்து அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த நல்ல முறைமுறைகளை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் ஏற்படுத்தி தந்து இருலோக பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவர்களையும் கபூல் செஞ்சு நிரப்பமான உண்மையான ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவாராக. போல கடைசியாக அறிவித்தல் அதிகமானவர்கள் கேட்பதனால கிடு சம்பந்தமாக கடைசி நாள்ல கிடு இஷ்யூ பண்ணப்படும். அந்த கிடு எப்படி எடுக்கிறது என்ற அந்த விவரங்கள் அதற்குண்டான டீட்டெயில்கள் அந்த நோட்டீஸ்ல போடப்பட்டு கிடு இஷ்யூ பண்ணக்கூடிய டேட் எப்ப, அதுக்கு என்ன செய்யணும், யாரை கண்டக்ட் பண்ணணும் என்ற விடயங்கள் சொல்லப்பட்டது. அது சம்பந்தமாக அந்த நோட்டீஸை பார்த்து அந்த டீட்டெயில்களை வரையறுத்து அந்த விடயங்களை நிறைவுபடுத்திக் கொள்ளுமாய் பணிவாக கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.